ஆக்சுவலி படம் ஒரு இன்டர்வல் வரைக்கும் அவ்வளோ நல்லா இல்லை. இவர் ரொம்ப சாதாரணமாக தான் போகிறது. அப்போது கொஞ்சம் நிறைய லாஜிக் எல்லாம் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாரு, இவங்க பாம்பேக்கு ஆடிஷன்னு போகிறாரு. இப்போ என் கொஸ்டின் என்னன்ட்டு இவர் தமிழ் படத்தில் நினச்சிட்ருக்காரு. அவசரமாக்கமில் ஒரு 500 இடத்துல ஆடிஷன் நடக்குது. இன்னும் இங்கேயே போயிருக்கல, அதுக்காக பாம்பேக்கே போகணும், அதுக்கே பணம் செலவு பண்ணுன்றது புரியல. அதுக்கு மேலே இப்போ உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்தால் கூட ஆடிஷனுக்கோ எதானா அதில் வேறு ஸ்டேட்லெல்லாம் லாங்குவேஜ் போட்டிருப்பாங்க, ஓன்லி ஹிந்தி ஆர் ஓன்லி இங்கிலீஷ்ன்னுட்டு. இங்கே போய் நான் ஒரு தமிழில் நான் பண்ணுறேன்றாரு. பட் அதுக்கு நீங்கள் அனுப்பணும். அப்படி நீங்கள் ஏற்கனவே அனுப்பியிருந்தால் அவர் அப்ளிகேஷன் பார்த்துட்டு நீ தமிழில் ஆக்ட் பண்ணுன்னு தமிழில் பண்ணுங்க சொல்லியிருப்பாங்க. பட் அதிலே கூட இவர் சொதப்பிடுறாரு, சரியாக பண்ண மாட்டாங்க, சொதப்பிடுறாரு. அப்புறம் கடைசியில் பார்த்தா நிறையா கட் அவுட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது இன்டைரக்டாக என்ன சொல்கிறது, நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி இருக்குது. மரீனா பீச்சில் கட் அவுட்டில் இவங்க தான் ஃபஸ்ட் இருப்பாங்க. இங்கே கூட பார்த்தா பெரிய போஸ்டரில் தசாவதாரம் கமல், அமிதாப் பச்சன், பாபா, ரஜினிகாந்த் இவங்களெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கெல்லாம் அது ரொம்ப பெரிய ஆசை, அவ்வளோ பெரிய ஆசை எல்லாம் வச்சுக்கக்கூடாது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கதை மூவ் ஆகுது. அப்போ கடைசியில் வெற்றிமாறன் கட் சொல்லியிருக்கணும், நல்லா இருக்குது கட்டுன்னு சொல்லியிருக்கணும். அவர் சும்மா இவரை வர வைக்கிறாரு. ஸோ ஓரளவுக்கு ஓகே இருக்குது. பட் யார் இந்த படம் லைக் பண்ணுறாங்கன்ட்டு கொஞ்சம் சொல்ல முடியாது. 2K கிட்ஸ் லைக் பண்ணுறாரா, ஃபேமிலி லைக் பண்ணுறாரான்னு சொல்ல முடியாது. பட் இவங்களுக்கு என்ன ஃபேன் பேஸ் இருக்குன்னு கூட நமக்கு இன்னும் தெரியாது. ஏன்டா நீங்கள் சூப்பர் ஸ்டார்கிட்ட நீங்கள் ஒரு ஆளை வந்தார் மாதிரி ஒரு படம் நடிக்க தெரியணும், தசாவதார் மாதிரி ஒரு படம் நடிக்க தெரியணும், இல்லை சிவாஜி மாதிரி சங்கர் படத்தில் ரஜினி நடித்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டரு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் இன்னும் ஜஸ்ட் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட். ஸோ நீங்கள் அந்த லெவலுக்கு போகிறது இன்னும் 8, 10, 12 வருஷம் ஆகிடும். என் கணிப்பில் 2030 சூப்பர் ஸ்டாரே இருக்க மாட்டாங்க. இன்னொரு 6 வருஷத்தில் சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தையே வராது. ஏன்டா இப்போ இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் ரிட்டையர்ட் ஆகிடுறாரு, கொஞ்சம் பேர் நிறுத்திடுறாரு. ஸோ கொஞ்சம் பேர் நிறுத்திடுறாரு. அதனால் சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தை இருக்காது. நீங்கள் சூப்பர் ஸ்டார்ன்றது மக்கள் தான் டிசைட் பண்ணுறாரு, நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. பட் இதில் ஏதோ ரொம்ப பயங்கர பர்ஃபார்மன்ஸு நாங்கள் தமிழ் சினிமாவில் ஏதோ பார்க்கல அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நாகேஷ் நடித்த நீர்க்குமிழி மாதிரி, இல்லை மேஜர் சந்திரகாந்த் மாதிரியோ, இல்லை அனுபவ மாதிரியோ, இல்லை கமல் நடித்த ஆள வந்தான் மாதிரியோ, சிகப்பு ரோஜாக்கள் மாதிரியோ, 16 வயதில் மாதிரியோ நீங்கள் வெரைட்டிஸ் இன்னும் பண்ணல. இதில் அவ்வளோ வெரைட்டிஸ் இல்லை. ஸோ அதனால நீங்கள் பெருசாக கிளைம் பண்ண வேண்டாங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டார் வந்தால் சந்தோஷம், வாங்க. பட் அதெல்லாம் பப்ளிக் தான் டிசைட் பண்ணுறாரு. ஆல் தி பெஸ்ட். படம் நல்லா ஓடட்டும். சாங்ஸ் ஒரு 2-3 சாங்ஸ் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டியூன் இருக்குது. ஒரு மெலோடி மாதிரி டியூன் இல்லை, ஒரு மாதிரி கிராமத்து கானா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பாடின மாதிரி இருக்குது. 2 சாங்ஸ். சினிமாட்டோகிராஃபி சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியாது. இப்போ நிறைய இடத்துல ஃபிலிம் மேக்கிங்கில் அங்கங்கே ஒரு டிவி சீரியல் மாதிரி தெரியுது, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி, டிவி சீரியல் மாதிரி எல்லாம் தெரியுது. பட் பார்ப்போம். நாங்கள் டிசைட் பண்ண முடியாது, நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் சூப்பர் ஸ்டார் வர போகிறீங்க, வந்தால் சந்தோஷம்தான். மோட்டிவ் இல்லை, மோட்டிவேஷன் இல்லை. இந்த மாதிரி கதைகள் சென்னையில் 2000 கதை கிடைக்கும். அவன் 1000 ஆடிஷன் போய் வந்திருக்கிறான். நான் 40 வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன். நான் என் கதை சொன்னாலே அது இதோட 1000 வாட்டி நல்ல கதை எல்லாம் சொல்லலாம். நானே ஹீரோவை பண்ணி வில்லனை பண்ணி சாதாரணமாக ரோடில் நடந்து போயிட்டுருக்கிறேன். ஸோ எனக்கே வாய்ப்பு இல்லை, என்ன கூப்பிட மாட்டாங்க. ஸோ பெருசாக எல்லாம் கிளைம் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நாளே அது நடக்கலைன்ட்டு அது ஒரு மாதிரி காமெடி ஆகிடுது. ஸோ அதை சொன்ன இன்டர்வியூவில் இருக்கும் ரொம்ப இதாக இல்லை. இவர்
அந்த ஹீரோயின் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறான். அவளை ஏன் கதையில் மறுபடியும் கொண்டு வரலன்றதுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீசன் கொடுக்கல. ஸோ பார்க்கலாம். ஃபேமிலி அண்ட் 2K கிட்ஸ் மிக்சடாக பார்க்கலாம். ஸோ ஒரு புதிய ஆர்டிஸ்டாக இருந்தால இப்போ கில்லி 4வது வாரம் ஓடிட்டுருக்கு. பட் அதெல்லாம் விஜயை தெரிஞ்சதுனாலே, அவங்க மைண்டில் விஜய் இருக்கிறதுனால தான் 4வது வாட்டி ரீரிலீஸ் ஓடிட்டுருக்கு. இவங்க இன்னும் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக யாரும் இன்னும் இவரை அவ்வளோ ஏற்றுக்கல. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணோம், அவசரப்பட வேண்டாம். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.